ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு நம் செவிகளில் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் எதுவென்றால் நான் கடவுள் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானமடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் தன்னை உணர்ந்து தரணியாண்ட பெரிய பரஞ்சோதி மகான் என்பவர் ஆவார். இப்பொழுது வாசிக்கப்படும் நூலின் பதிவின் சாரம் எதை பற்றியதென்றால், தன்னை உணர்ந்த ஞான குருவுக்கு இன்னல்களும் தடைகளும் ஏற்படுத்தும் மக்கள்களுக்கு ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் இயற்கை அவர்களை எப்படி தண்டிக்கின்றது என்ற ரகசியத்தை நாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக அறிந்து கொள்வோம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஞானிகளின் உள்ளிருந்து உண்டாகும் சொல்லோ நிமிடத்திற்கு 20,000 மைல் வேகத்தில் விரைவாக தோன்றி உலகத்தில் ஏற்படக்கூடிய பல கோடிக்கணக்கான கேள்விகளும் அதற்குரிய விடைகளும் அதிலேயே அடங்கி வெளியே வந்து அமைதி செய்கிறது. ஒளியிடம் அண்டி ஒளியாகிய பின்னும் சொன்ன சொல்லறியா சோம்பேறி மக்கள் சூட்சமம் அறிவதெப்போது? சொன்ன சொல்லறிந்து சுழிமுனையில் நின்றீர்களானால் தன் நிலையாகிய பேரின்ப அறிவில் தானாக பிரகாசிப்பீர்கள். ஞான ஆசிரியருக்கு சிற்சில இன்னல்களும் அவர்களின் உண்மைக்கு இடையூறும் செய்து வருகின்ற அறிவினர்கள் உலகில் பலர் உண்டு. அவர்களின் அறிவுக்கு வேண்டிய சமாதானம் சொல்லியும் கேளா மூர்க்கர்களால் ஞான ஆசிரியர்களுக்கு கோபம் மூழ்வதும் உண்டு. அதை அவர்களே அடக்கி அமைதி அடைந்தாலும் இக்கோபத்தால் உண்டாகிய அணுக்கள் அந்த அறிவினர்களுக்கு ஏதாவது உடலில் அடிகள், பலத்த காயங்கள், நோய்கள் ஆகிய இவற்றை உண்டாக்குகின்றன. அதுவும் அவர்களுக்கு நன்மை செய்து உணரவே வைக்கின்றன. அப்படி கோபம் மீறியதும் அதற்கு ஒரு முடிவு வைத்து ஏதாவது ஒரு சொல்லிவிட்டால் அச்சொல்லின் சூட்டால் அவனும் அவன் வழி வருவோர்களும் குறையோடு பிறக்கின்றார்கள். விரைவாக ஓடும் பெரும் ஜீவ நதிகளை எவ்வளவோ செடி, கொடி, மரம், கல், பாறை, மேடு, பள்ளத்தாக்குகள் எதிர்த்து போராடி தடுத்தும் வென்றதில்லை. நதிகளின் நீர் ஓட்டம் மோதி உருட்டி தள்ளிவிடாமலும் அதையும் ஏற்று மீண்டும் ஓடி எல்லோருக்கும் நன்மையளித்து கடலில் போய் சேர்ந்து கொள்கிறது. அதுபோன்றே அறிஞர்களாகிய ஞான ஆசிரியர்கள் சீடர்களின் செயல்களும் இருக்கும். நதிகளை முறையில்லாதபடி தடுக்கும் அணைக்கட்டுகளால் அணைக்கட்டுக்கு முன்னுள்ள பொருள் உயிருக்கும் பின்னுள்ள உயிர் பொருளுக்கும் அழிவு ஏற்படுவது போல் முறையில்லாமல் உண்மையை தடுக்கும் மடையர்களால் அவர்களின் முன்பின் வழி வருவோருக்கு இழிவும் அபாயமும் ஏற்படுத்தி கொள்வதே ஆகும். அரசன் சினம் குறித்த ஒருவரையே தாக்கும். ஆனால் ஞான ஆசிரியர்களின் சொல்லின் சூடோ அவனையும் அவன் வழி வருவோரையும் தாக்குகின்றது என்று ஒரு உண்மையான ஞான குருவிற்கு துன்பமும் இன்னல்களும் தடைகளும் ஏற்படுத்தும் மக்களுடைய செயலுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் நான் கடவுள் என்ற ஞான நூலின் வாயிலாக பெரிய பரஞ்சோதி மகான். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்போது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது.